இருக்கும், பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி ஓடினான் அப்படின்னு இருக்கும். பெனாதாத்ங்கிற ராஜா குதிரையின் மேல ஓடுறான், ஆகாப்பு ரதத்துல ஓடுறான். ஆனா எலியா கர்த்தருடைய பலத்தினாலே, வெறும் கர்த்தருடைய பலன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நம்ம பலவீனங்கள்ல கர்த்தருடைய பலன் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கற தெரியுமா? என் பலன் உன் மேல இருக்கணும், ஆனா நான் சொல்லக்கூடிய சத்தியம் என்கிற அரைக்கச்சை உனக்குள்ளே கட்டப்பட்டவனாய் காணப்படும். இன்னைக்கு அந்த அரைக்கச்சையை நம்ம கட்டி இருக்கிறோமா? சத்தியம் இருக்குதா? இயேசுவை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு திருப்பி திருப்பி படிச்சுனே இருப்பேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று, நீர் முகாந்தரம் இல்லாமல் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர் என்று. அப்போ இதான் சத்தியம், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, சத்தியம் பேசுனீங்கன்னா நிறைய பேரால பகைக்கப்படுவீர்கள், அது மட்டும் சத்தியம், அது மட்டும் நிச்சயம். நீங்க சத்தியம் பேசுனீங்க, அநேகருக்கு சத்துருவாய் மாறுவீங்க. ஏன்? சத்தியத்தில் இல்லாதவனுக்கு சத்தியம் சத்துருவாய் தெரியும், அவனுக்கு பார்க்கறதுக்கு அது கஷ்டமா தெரியும். என்ன இவன் மட்டும் பெருசா பேசுறாரு? இப்ப இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை முறியடிக்க வந்தாரா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா? நிறைவேற்றதான் வந்தாரு. அப்ப இவங்க செய்யற நியாயப்பிரமாணத்தை தான் அவரும் செய்யறாரு. ஆனா நியாயப்பிரமாணத்தை கரெக்டா செய்யறாரு. இவங்க நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான். ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு பாரமானங்களை சுமத்துகிறீர்கள், நாங்க அப்படி வைக்கலன்றார் ஆண்டவர். நியாயப்பிரமாணம் கொடுக்குமா ஜனங்களுக்கு பாரமானதையே? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. மாடு கொடுக்கிறவன் மாடு கொடு, ஆடு கொடுக்கிறவன் ஆடு கொடு. ரெண்டு பேரால என்னால கொடுக்க முடியல, ரொம்ப ஏழைங்க, புறா குஞ்சு கொடு, அவ்வளவுதான். எப்படி பலியை மாத்தி வைக்கிறார்? எல்லாருக்குமான தேவன் அவர்.